வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது. இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் டு எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதே ஃபங்க்ஷனு இப்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே சேம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. 23 9 1989. ஓகேங்களா? இது டேட் ஆஃப் பர்த். இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இனி இருக்கும் எவ்வளோ ஏஜ் ஆச்சு அப்படி பார்க்கணுன்னா இஸ் ஈக்குவல் டு டுடேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டுடே ஃபங்க்ஷன் இன்னி கரண்ட் டேட் என்னவோ உங்கள் சிஸ்டமில் இருக்க டேட்டு இதில் வரும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 29/2014. ஸோ சேம் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு end date minus start date. ஸோ இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு. ஸோ எத்தனை இயர்ஸ் ஆச்சுன்னு பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு இயர் ஃபஸ்ட் இயர் மைனஸ் எண்ட் இயர் மைனஸ் ஸ்டார்ட் இயர் அப்படின்னா 25 இயர்ஸ் ஓல்டு. இப்போ மைனஸ் பண்ணி போட்டாச்சு. இதே சேம் ஃபங்க்ஷன் நம்ம டேட்டட் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஈக்குவல் டு டேட்டட் இஃப் சேம் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா டபுள் கோட்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நம்ம டி கொடுக்கணும். மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எம், இயர் கண்டுபிடிக்கணும்னா ஒய். ஸோ சேம் டேஸ் கொடுத்தா அதே சேம் டேஸ். இப்போ வந்து இயர் கண்டுபிடிக்க போகிறோம். equal to அதே dated if start date comma end date comma நம்ம வந்து இப்போ இயரை கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் y கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே 25 காட்டுது, இங்கே 24 காட்டுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வெறும் இயர் மட்டும் தான் கேல்குலேட் ஆகும். ஸோ இயர் B6 மைனஸ் இயர் A6. இப்போ இயர் மட்டும் தான் கேட்கட்டும். நான் இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட் இருக்கும், இந்த டேட் இந்த இயர்லேருந்து இந்த டேட் இந்த இயர் இருக்கும். இங்கே 23 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த 23 இன்னும் வரல. இப்போ நான் வந்து இங்கே 23 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 23/09/2014. ஸோ பார்த்தீங்கன்னா 25 எனக்கு வந்துடுச்சு. ஸோ டேட்டட் இஃப் கொடுக்கும்போது அது வந்து ஃபுல் டேட்டு மந்த் இயரோடு கால்குலேட் பண்ணும். ஆனால் இயர் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது வெறும் இந்த இயர் மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து ஈக்குவல் டு மந்த் எண்ட் மந்த் மைனஸ் மந்த் ஸ்டார்ட் மந்த் கொடுத்தீங்கன்னா 0. ஏன்னா இதே சேம். இப்போ நம்ம இயர் எப்படி பார்த்தோமோ அதே தான் சேம். இங்கே வெறும் இந்த மந்த்தாக எடுத்துக்கும், இந்த இயர் டேட்டு இது கன்சிடர் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ டேட்டட் இஃப் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கமா ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 300 மந்த்ஸ். ஸோ அதனால தான் நான் டேட்டட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணது நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சோம், பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ்க்கு. ஸோ இயர் கண்டுபிடிச்சோம், மந்த்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ டேட்டட் இஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். எக்ஸாக்டாக இது வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், டேஸ், மந்த்ஸை கால்குலேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.